நம்ம எதிர்பார்த்த மாதிரி பவி வந்து கண்மணிக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களோட பாய் ஃப்ரெண்டுன்னு நினச்சவங்க வெறும் 2 மாதம் தான் பவி கூட பழகுனதாகவும், அவங்க கூட எந்த ஃபோட்டோவும் சேர்ந்து எடுத்துக்கலன்னு சொல்கிறாங்க. அவன் வந்து ஃபேக்கான ஃபோட்டோ வச்சு மிரட்டுறான். அதை வந்து நான் என்னோட ஃபோனில் கூட ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அவன் பேசுனதுன்னு சொல்லி காமிக்கிறாங்க எல்லாத்தையும். அதை பார்த்த எல்லாரும் வந்து கண்மணியை வந்து பாராட்டுறாங்க. இப்படி எந்த ஒரு பொண்ணு இருக்க மாட்டாங்க, குடும்பத்தோட மானத்தை காப்பாற்றுறதுக்காக தன் மானமே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி இவ்வளோ துணிச்சலான காரியத்தை செய்றீங்களே அப்படின்னு சொல்லி கண்மணி எல்லாரும் பாராட்டுறாங்க. பாட்டி வந்து மூஞ்சி ஆடலை. அன்போட அப்பாவுக்கும் அதே மாதிரி தான். அதே நேரம் வந்து பவியோட அப்பா வந்து சொல்கிறாங்க கண்மணிகிட்ட, நாங்கள் வந்து எங்கள் குடும்ப கௌரவம் வந்து குறைஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சோம். அவன் வந்தவொடனே நாங்கள் பயந்தோம். ஆனால் என்ன நடக்கும்ட்டு உன் மேலே பழி சொல்லும்போது கூட நாங்கள் எதுவும் சொல்லலை, என்னை மன்னிச்சிருமான்னு சொல்கிறாங்க. எல்லாரும் இந்த மாதிரி கண்மணியை புகழ்ந்து தள்ளுறதை பார்த்து வெண்ணிலா வந்து வெறுப்பாகிறாங்க. அன்பும் சொல்லிடுறாரு, இனிமேல் வந்து நேரில் பார்த்தேன் கண்ணால் பார்த்ததெல்லாம் உண்மைன்னு சொல்லி வந்துட்டு விசாரிக்காமல் எதையாவது வந்து சொன்னீங்க, இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க அக்காவையும் அண்ணியும் மிரட்டி விட்றாங்க. அவங்க அக்காவும் அண்ணியும் தனியாக போய் வெண்ணிலாவை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணும்போது என்ன மூஞ்ச பார்த்துட்டீங்க, கண்மணியை வீட்டை விட்டு துரத்துறேன்னு சொல்லிட்டு கடைசியில் அவளுக்கு நல்லா மகனும் சுற்றி விட்டு வந்துட்டீங்க, எனக்கு உள்ள பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன், இனிமேல் என் விஷயத்தை தலையிடாங்க சொல்லி வெண்ணிலாவும் அவங்கள லெஃப்ட் ரைட் வாங்கி விட்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.